எங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வழியாக கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கும் வரங்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அந்த செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, அதனால் என்ன பலன், கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார், அந்த வரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த ஊழியக்காரர் எவ்விதமாக கனப்படுத்தப்படுகிறார், அதனால் எப்படி தேவனுடைய சுத்தம் நிறைவேறுகிறது, சாத்தான் எப்படி தோற்று போகிறான், அவனுடைய கிரியைகள் எப்படி அழிக்கப்படுகிறது, இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக தான் வரங்கள் கிடைக்கிறது. ஒவ்வொரு வரங்களும் ஒவ்வொரு வரங்களை காட்ட விசேஷமாக இருக்கும், மகிமையா இருக்கும், மேன்மையா இருக்கும், வல்லமை மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலன், ஜெயத்தின் மேல் ஜெயம், தேவனுடைய சித்தம் நிறைவேறும், அவர் நாமம் மகிமைப்படும். இதெல்லாம் தேடாம ஏதோ அந்த 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 7, 8, 9 வருஷம் பவுல் எழுதிட்டார். 9 வரத்தை பட்டியல் போட்டார். அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு ஆவின் வரும்போது கிறுக்க பெறலா, குருட்டு பெறலா, மெண்டல் பெறலா, இப்பெல்லாம் பாடிக்கடா, படிக்காட்டி போங்கடா, ரெக்கார்ட் பண்ற, பதிவு பண்றாங்க, எவனாவது படிப்பான். பைபிளா எழுதப்பட்டிருக்கு, உங்களை எடுத்து படிக்க தந்தா வரிசையா எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதையும் பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். போ, கேட்கிறவர்கள் படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, இப்போ இந்த காணொளியில 11வது வரத்தை பற்றி பேசுறேன். அந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. இயேசுவோடு தெய்வத்தோடு எவன் ஒரு 24 மணி நேரத்துல 20 மணி நேரமாவது ஐக்கியமா இருக்கணும். ஒரு 4 மணி நேரமா தூங்கிக்க, அது தூக்கத்தில் கூட சரீரம் தூங்கிட்டு இருக்கும், ஆத்மாவும் ஆவியும் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கும். ஆவி விண்ணப்பம் பண்ணும், ஆத்மா அவரோடு செயல்படும். அப்படிப்பட்ட 100 கோடியில ஒரு ஆளுக்கு தான் அந்த வரம் கிடைக்கும். எல்லா ஆளுக்கும் கிடைக்காது. எல்லாம் கிறுக்கு கையை தட்டினவன், மோளம் அடிச்சவன், கீபோர்டு போட்டவன், கிட்டார் போட்டவன், தப்பல அடிச்சவன், அப்பெல்லாம் அடிச்சவன், அப்புறம் இந்த வயலின் போட்டவன் கிடைக்காது. இதுதான் ஊழியம் அடையாத, இதுலதான் அந்த வரம் வேலை செய்யாது. இப்ப நான் பேசுகின்ற வரம் எதிரிகளை சிதறடிக்கிற, முறியடிக்கிற வரம். இது கிட்டார் போடும் போல ஒன்னும் ஆகாது. தாவீது பிடில் வாசம் பேய் ஓடிச்சு, அவ்வளவுதான் பைபிள். அந்த ஒரு இடத்துல தான் தாவீது பிடில் வாசம் சவுல் இருந்த பேய் ஓடிச்சு, அவ்வளவுதான். அதுல அந்த இசையை கேட்கும் போது மக்களுக்கு ஒரு உருக்குதல் கிடைக்கும். இசையில ஒரு சுவை இருக்கும், ஒரு ரசனை இருக்கும், அவ்வளவுதான். அந்த இசையை வச்சுட்டு இப்ப நான் பேச போற 11வது வரத்துல செயல்படுத்தவே முடியாது. ஆகவே எதிரிகளை சுத்தடிக்கிற, முறியடிக்கிற வரம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. முதலாவது புதிய ஏற்பாட்டை பார்ப்போம், அப்புறம் பழைய ஏற்பாட்டை பாருங்க. அல்லது முதலாவது பழைய ஏற்பாட்டை பார்த்து புதிய ஏற்பாடு வரலாம், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எதிரிகளை சுத்தடிக்கிற வரத்தை பயன்படுத்தும் போது 2 விதமாக இதை நான் பிரிக்கிறேன். எதிரிகளை சிதறடிக்கிற, முறியடிக்கிற வரம் பயன்படுத்தப்படும் போது எதிராளிகள் சிதறடிக்கப்படுவார்கள், முறியடிக்கப்படுவார்கள். அந்த வரத்தை பயன்படுத்தினவரை மறுபடியும் துரத்தி கொண்டு அழிக்க வருவார்கள். அது மரணம் வரைக்கும் போராட்டத்திலே தான் போகணும். உதாரணமாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசி கேட்போம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக எழும்பி ஆரவாரம் பண்றாங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். ஒரு வரம் கிரியை செய்து ஆவியார்
அந்த ஆவினாலே 1 அந்த ஆவினாலே ஒருவன் ஞானத்தை போதிக்க வசனமும் அந்த ஆவினாலே ஒருவனுக்கு அறிவை உணர்த்த வசனமும் வந்த மாதிரி வரங்களை கொடுப்பதும் அதை கிரியையை நடப்பிப்பதும் ஆவியானவர் தாமே, வேற இதெல்லாம் கிடையாது. அந்த பாஸ்டர் கொடுத்தாரு இந்த வரத்தனை செவுட்டோட ஒரு அறை விடணும். செவு காது பாஸ்டர்லாம் வரம் கொடுக்க முடியாது. எந்த பாஸ்டராலும் எந்த வரத்தையும் கொடுக்க முடியாது. அவருடைய தலையில கைய வச்சாரு அப்படியே வரம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நீ நடந்து போயிடும். அப்படியே ஆவியானவர் இறங்கணும் ஒருத்த மேல, உண்மையான ஆவியானவர். சில பேர் அவனே ஆவியானவர் இறங்கின மாதிரி இவனே நடிச்சு குதிச்சு ஆக்டிங் பண்ணிட்டு ஊரைய மாத்திட்டு இருக்கான். அதுலாம் வரம் கிரியை செய்யாது. இப்போ சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்குறார். நான் ஏன் இந்த காரியத்தை முதலாக எடுக்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்யும் பொழுது திரும்ப தொடர்ச்சியா இவன் அழிக்க ராணுவமே தேடிட்டு வரும். அப்புறம் முடிவு வரல போராட்டம் தான். அதெல்லாம் கோடியில் ஒரு ஆள் தான். அப்படி சரி, அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல. சம்பவம் என்னன்னா, பெலிஸ்தர் முதல்ல சிம்சோன் போய் ஒரு பொண்ணு பார்க்க போவான், ஏமாத்திடுவாங்க. அப்புறம் 300 நரியில புடிச்சு கட்டி விடுவான். பெலிஸ்தரை வெள்ளாமையெல்லாம் அழித்து விடுவான். இவ்விதமாக பெலிஸ்தியர்களை நியாயம் விசாரித்தான் சிம்சோன். 20 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான், போராடிட்டு இருக்கான் 20 வருஷம். அந்தந்த நேரங்களில் காலகட்டங்களில் ஆவியானவர்கள் இறங்கி வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல சிம்சோனை பிடிச்சு அழிக்கணும் வராங்க. அந்த நேரம் பார்த்து சிம்சோன் இஸ்ரவேல் இடத்துல வந்துட்டான். அப்ப தாய் தகப்பன்மாரை சந்திக்க வந்துக்கிறான். அது கேள்விப்பட்டு போலீஸ்கள் வந்து சிம்சோனை மட்டும் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களாகிய உங்களை அழிக்க மாட்டோம், இல்லை என்றால் மொத்த இஸ்ரவேலையும் அழித்து விடுவோம் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு முற்றுகையிட்டார்கள். அப்போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சிம்சோனுடைய தாயும் தாப்பும் சேர்ந்து, எப்பா நீ ஒரு ஆளை பிடிச்சு கொடுத்தோம் நாங்களாம் தப்பிச்சிருவோம்பா, இல்லைன்னா கொண்டுருவாங்க, உங்களை பிடிச்சி கொடுக்குறான்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்றான், சபியா பிடிச்சி கொடுக்க போறீங்களா? நான் ஒரு ஆள் நீங்க பிடிச்சு கொடுத்துறீங்கன்னா அத்தனை இஸ்ரவேலர்களும் தப்பித்துக் கொள்வார்கள் என்றால் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா நீங்க பிடிச்சு நீங்களே என்ன கொண்டு வரக்கூடாது. அது வாசி கேட்போம். நீங்களா என்ன விழுகிறது என்று சத்தியம் பண்ணுங்கள். அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள். நீங்களே என் மேல் விழுந்து என்னை அழிக்கவில்லை என்று ஆணையிடுறான், சத்தியம் பண்றான்னு கேட்டான். அதற்கு அவர்கள் உன்னை இறுக கட்டி, நாங்கள் உன்னை நல்லா புடிச்சு கட்டி கொண்டு போய், என்னடா கோமாளித்தனம், நாங்கள் உங்களை கட்டி கொண்டு போய் இறுக கட்டி கொண்டு போய் பெலிஸ்தருக்கு ஒப்பு கொடுப்போமே தவிர உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி 2 புது கயிறை கொண்டு தலையில இருந்து உடம்புல இருந்து கை காலெல்லாம் கட்டி கொண்டு போய் போலீஸ் ஒப்படைச்சாங்க. இப்ப பெலிஸ்தருடைய குணம் என்னன்னா, ஒரு எதிராளி பிடிச்சா முதல்ல கண்ணை கட்டிடுவாங்க. முதல்ல ஆளை கட்டிடுவாங்க, கண்ணை கட்டிட்டு ஆளை கட்டுவாங்க. இப்போ அந்த பெலிஸ்தருடைய ராஜா ரத்தத்துக்கு பின்னாடி இடுப்புற கயிறை கட்டி இழுத்துட்டு போறாங்க. இப்போ பெலிஸ்தர்கள் சிம்சோன் கட்டப்பட்டு ரத்தத்துல இழுத்துட்டு வரதை பார்த்தோன்னே கீழே உருண்டு பரண்டு இழுத்துட்டு வரும் பொழுது லேகி வரைக்கும் வருகிறாங்க. அது ஒரு இடம், லேகிங்கிறது ஒரு இடம். வந்த உடனே பெலிஸ்தர்கள் பேய் கூட்டம், இந்த விக்கிரங்களை கும்பிடுகிற பொம்பளை கடவுளை கும்பிடுகிற, பட்டை அடிச்சு கொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு எல்லா கோமாளிகளும் பண்ணிட்டு இருக்கிற இந்த பேய் கூட்டங்கள், எங்க கடவுள் சிம்சோனை கட்டி எங்களுக்கு ஒப்படைச்சுட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க, குர்ரே முறைன்னு கத்துறாங்க. சிம்சோன் மனதில் வேண்டுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வவல்லமுள்ள தேவனே, நான் உம்முடைய பிள்ளை. இந்த எதிராளியின் கூக்குரலை கேட்க என் காதுகள் ஒத்துக்கொள்ளவில்லை, மறுக்கிறது. இப்பொழுது எனக்கு இறங்கும், இந்த கூக்குரலை நான் அடக்கட்டும், இந்த பெலிஸ்தரின் திமிரை அடக்கட்டும்,
அந்த கூக்குரல் நான் நிறுத்த வேண்டும் என்றால் என்னில் இறங்கி கிரீசன் விண்ணப்பம் பண்றான், உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்றான். என்ன படிப்போம்? அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவருக்கு விரோதமா ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கியதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள், அந்த புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல பிடிச்சு போச்சு. அவன் கட்டுகள் அவன் கையில விட்டு அறுந்து போயிட்டு பட்டு விட்டுருச்சு. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு பரிசுத்தாவி வந்துட்டாரு. இப்ப எதிரிகளை சித்தரடிக்கிற வரம் வேலை செய்யுது. அங்க ஒரு தாடை எலும்பை, கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்தார். தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டார். அதனால் 1000 பேரை கொன்று போட்டார். அப்பொழுது சிம்சோன் அழித்தோழித்தான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாகப்பட்டு கிடக்கிறார்கள். குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். 100 பேர் 100 பேர் 50 பேர் கிடக்கிறாங்க. கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன். 1000 பேரை கொண்டேன். இது ஒரு வரம். இப்ப பெலிஸ்தர் சும்மா வருவாங்களா? விட மாட்டாங்க. மறுபடியும் தேடிட்டு சாகிற வரைக்கும் அந்த வரம் வேலை செய்யும். பரிசுத்த ஆவியார், தேவ ஆவியார் இறங்கினார், 1000 பேரை கொன்று போட்டார். இந்த வரம் எல்லாருக்கும் அல்ல. இது ஒரு விதம். இதான் பேசுறானா, எதிரிகளை சிதறடிக்கணும், முறியடிக்கணும். ஆனா அந்த எதிராளிகள் அப்படி செய்த ஆளை திரும்ப பின்தரக்கூடாது, மறுபடியும் தேடி விரட்டிட்டு வரக்கூடாது. அப்படி கொஞ்சம் வித்தியாசமா கிரியை செய்யணும். இது வந்து டைரக்ட் அட்டாக், நேரடி தாக்குதல், நேரடி அழித்தொழிப்பு. அந்த வரம் ஒரு ஆளுக்குள்ள தேவாவியர் இறங்கி 1000 பேரை கொண்டு போன ஒரு பச்சை தாடலும்ல தேவாவியர் பலமா இறங்கினார். எதிரிகளை சிதறடிக்கிற வரம் வேலை செஞ்சது. நம்பர் 1. இதை நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, இப்படி எல்லாருமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த வரம் அல்ல. அது 100 கோடியில ஒரு பேருக்கு வரும். நிச்சயமாக அந்த வரம் இஸ்ரேலருக்கு உண்டு. இந்த உலகத்தில் எவனுக்கு இருக்கோ இல்லையோ, இஸ்ரேலை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்திருக்கிற தேவன் அந்த ஜனத்துக்கு அந்த வரத்தை கொடுத்துக்கிறார். ஒரு இஸ்ரேலை நீ கொண்டினா 100 பெலிஸ்தரை காலி பண்ணுவான், 100 அமலேக்கியர்களை காலி பண்ணுவான். யார் அந்த பெலிஸ்தர் அமலேக்கியன் கேட்கிறியா? அவங்க தாங்கியா இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீன், தட் பெலிஸ்தீன் கால்டு பாலஸ்தீன். இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து அது வரும். தேவ ஆவியார் இறங்குவார். இன்னைக்கு அந்த டெக்னாலஜி லைன்ல போயிட்டு இருக்காரு. அதுவும் நுண்ணறிவுல போயிட்டு பயங்கரமா போயிட்டு. சரி, அந்த அந்த இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள், அன்றைக்கு சிம்சோன் அவங்க இஸ்ரவேலர் தான். இன்னொரு வரம் கிரிகிசதை பார்ப்போம். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து நேரடி தாக்குதல். அந்த வரத்தை ஆப்ரேட் பண்றவர் அமைதியா இருப்பாரு, இவங்களே அடிச்சுட்டு சாவாங்க. அதுதான் டேஸ்ட். ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்குன்னு வச்சுங்க, அவர் எழுந்தி இந்த பேய் போற 1000 பேரை கொண்டு போட்டா மொத்த ராணுவம் தேடிட்டு ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு. ஆனா 1000 பேரு அந்த வரம் எதிராளியை சிதறடிக்கும் அழிக்கும் போது எதிராளிகள் மட்டும் சிதறடிக்கப்படும் அழிக்க வேண்டும். அப்படி அந்த வரத்தை செயல்படுத்தணும்னா எந்த அரசாங்கமோ ராணுவம் பிடிக்க தேடி வரக்கூடாது. அந்த வரத்தை செயல்படுத்தி கம்முன்னு உட்காந்துக்கணும். இந்த பூனையும் பால் குடிக்குமா? பூனை கண்ணை முடிச்சா உரங்கமே 2 போமா நினைச்சுக்குமா? அது போல அவ்வளவு பெரிய வரத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். இப்போ நான் 3 வசனம் கொடுத்து 3 காரியங்களை பேச போறேன். அது 3ம் நான் இப்ப சொன்ன இந்த டைப். அந்த சிம்சோன்ங்கிற முதல் டைப் வித்தியாசமானது, அது எல்லாருக்கும் அல்ல. சரி, வருவோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசிலே வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்பொழுது அவளுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி. அதாவது ஆபிரகாம் லோத் வராங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வைத்தார். அந்த பூமி தாங்கக்கூட ஆசீர்வாதம். ஒரு லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரர்களும் அவங்க தகராறு வருது. அவனோட சண்டை போறாங்க, அந்த வேலையாட்கள் சண்டை போறாங்க. இப்ப இருவரும் பிரிகிறார்கள். நேரம் லோத்து சோதம் குமாரா போயிட்டான். போய் அங்க தங்கிக்கிறான். இப்ப அந்த சோதம் குமாராவோ அக்கிரமம், அநியாயம், பாவம், பச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை போன்ற கற்பனை போன்ற மாபெரும் கொடூரமான சமூக விரோத செயலை செய்யக்கூடிய தீய சக்திகள் உள்ளடக்கிய தீயவர்கள் இருக்கிற ஏரியா அந்த நாடு, பட்டணம் சோதோம் கொமாரா.
பட்டணம். அந்த சோதோமுக்கு போய் தங்கியிருக்கும் போது அதனுடைய கூக்குரல், அந்த அக்கிரமம் பெருகினா தேவன் அதை அழிக்க விரும்புகிறார். இப்பொழுது ஆபிரகாமே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2-3 வருஷம் படிச்சீங்கன்னா, மம்ரேயின் சமபூமியில 3 புருஷர் வருகிற போது காட்சி அளிப்பார்கள். ஆபிரகாம் ஓடி வரவேற்பார், விருந்து உபசரிப்பு கொடுப்பார். அங்க விருந்து உண்டோம்னா ஆசீர்வதிப்பாங்க. அந்த 3 பேர்த்த ஆசீர்வதிக்கிற தேவன் அங்கே நின்று விடுவார். அழிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன் அங்க போவார். இப்ப அந்த அழிக்கிற காப்பாற்றுற தேவன் 2 நபர்களை போறார். லோத்து வீட்டுக்கு போகும்போது அந்த ஊரா எல்லாரும் யாரு இன்று 2 புருஷர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, யார் அங்க கொண்டு நாங்க பார்க்கணும், அவங்க அழிக்கணும் பாவி பெரிய. அப்ப லோத்து சொல்வார், இவர்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், என் வீட்டுக்கு வந்து விருந்தார்கள், என்ன வேணாலும் செய்யுங்கள், என் மனைவி பேர் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. இவர்கள் என்னிடம் தேடி வந்தவர்கள், என் விருந்தாளிகளுக்கு, என்னிடம் தேடி வந்த விருந்தாளிகளுக்கு ஒரு தீமை நடக்கக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே அவர் வெளியே காட்ட மாட்டான். வாசிப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதற்கு அவள் அப்பாலே போ, பரதேச வந்தேவனா நியாயம் பேசுகிறது. வந்தேரி வேறு ஊர்ல இருந்து வந்து கூடியிருந்துகிட்டு நீ வந்து நியாயம் பேசுறியா? பரதேசியா வந்த பையன் நீ நியாயம் பேசுறியா? அந்த 2 புருஷர்கள் தங்கள் கையை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள்ள இழுத்து கதவை லேசா திறந்து லோத்தை மட்டும் உள்ள எடுத்து கதவை அடைச்சிட்டாங்க. இப்ப வரம் கிரியை செய்யுது. என்னது? தெருவாசில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய இந்த உள்ள இருந்த 2 பேர் அந்த வரம், அதாவது எதிரிகளை சுத்தடிக்கிற வரத்தை ஆபரேட் பண்றாங்க. உள்ள ரூம்குள்ள உட்காந்துக்கிறாங்க, கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த 2 பேரும் காவியானவர் கொடுக்கிற அந்த எதிரிகளை சித்தடிக்கிற வரத்தை அங்கே பிரயோஜனப்படுத்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள்? எல்லா பக்கம் கூட்டாட்டம் முடிச்சுட்டு அவன் அடிச்சுட்டு ஓடி போனோம், இந்த பக்கமே இருக்கக்கூடாதுன்றாங்க. வாசிப்போம். மனிதனுக்கு கூட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். இந்த மனிதனுக்கு கூட்டாட்டம், அதாவது எல்லா பேரும் கூட்டு போறாங்க, சவுட்டு போறாங்க. இவன் பேச அவன் கேட்க கூடாது, இவன் அவனை பார்க்க ஒருத்தவத்தை அடிச்சுக்கிட்டு இந்த ஏரியா விட்டு ஓடியா போயிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை அங்க பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அறுத்து போனார்கள். அப்பப்ப ஒருத்தத்தை அடிச்சுக்கிட்டு கண்ணும் கூட போச்சு, காலி சோடாய் போச்சு, கந்தா ஓடி போனா, பிச்சு ஓடி போனா, ஒருத்தனை காணோம். இப்ப இந்த வரத்தை பயன்படுத்துறவங்க கேஸ் போட முடியாது, ராம எதிர்த்து வர முடியாது. ஏன்னா சிம்சோன் அந்த முதல்ல பார்த்த முடியாது. சிம்சோன் வரம் அவன் தானே என்ற ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அத்தனை பேரை பட்டவெளி அடிச்சுட்டு வருவான். அது சாட்சி ஆதாரம். இது இவங்க தான் உள்ளுக்குள்ளே ஆத்மாவில இருந்து ஆவியில இருந்து விண்ணப்பம் பண்ணாங்களே. உள்ளுக்குள்ள ஆத்மாக்குள்ள ஆவியில வாயை திறக்காம உள்ளுக்குள்ள இருந்து தான் நினைக்கிற மாதிரி அங்க நடக்கணும்னு ஒரு வரத்தை செயல்படுத்தும் போது எப்படி கேஸ் போட முடியும்? எப்படி அவங்களை அடிக்க முடியும்? குருட்டாட்ட முடியும். எதிராளியை சித்தரித்தால் அவங்க ஊடு வாசல் தெரியாம அவனை ஒருத்தர் கடுமையோ அடிச்சுட்டு ஓடுது, அவன் பிச்சுட்டு போயிட்டான். ஒருத்தனை காணா, எதிரிகளை சித்தரடிக்கிற வரம். அடுத்து வருவோம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாரமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான். இதான் விசுவாசம். எல்லா வரங்களுக்கும் ஒரு கீ, அடிப்படை ஆதாரம் விசுவாசம். ஒவ்வொரு வரமும் கிரியை செய்யணும்னா அந்த வரம் கிரியை செய்வதற்கு அடிப்படை தேவை விசுவாசம். அந்தந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் பலமா இருக்கும், அந்தந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் பெருசா இருக்கும். சின்ன விசுவாசம் கிரியை பெருசா இருக்கும். அதான் அந்த வரம். இப்பொழுது என்ன வரம்? கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான். கர்த்தாவே கண்களை பார்க்கும்படி திறந்துள்ளும் என்றார். கண்களை திறந்தார். உடனே வேலைக்கார கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும், அக்னிமயமான மலையை சுற்றி அக்னிமயமான குதிரைகள் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டார். அடுத்து
அவர்கள் அவரிடத்துல வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். அந்த குருட்டாட்டம் லோத்து கிட்ட குருட்டாட்டம் பண்ணி அவங்கள அழிச்சு போனோம். எதிராளி வரான் இங்க இவங்களுக்கெல்லாம் கண் மயங்கி போயிடணும். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கண்ணு தெரியும், ஆனா கோளாறா தெரியும். அதான் கண்மயக்கம். கண்ணு தெரியும், கோளாறா தெரியும். அதாவது கிழக்க போற மாதிரி தெரியும், ஆனா மேற்க போயிட்டு இருப்பான். இந்த கோளாறு கண்மயக்கம் வந்துருச்சு. அங்க மொத்தம் குருட்டாட்டம், கண்ணு கூட காய்ச்சவிடு. இங்க வெறும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனா கிழக்க போற நினைச்சுட்டு போயிட்டே இருப்பான், மேற்கமா போயிட்டு இருப்பான். கண்மயக்கம். கண்மயக்கம் என்ற வரம். சரி, இதெல்லாம் எலிசா அப்பைக்கப்ப இஸ்ரவேல் ராஜாவுக்கு கூப்பிட்டு இந்த வழியா போறாங்க, அங்க எதிராளி இருக்கிறான், இன்னைக்கு யுத்தம் பண்ணாத நம்ம தோத்துருவோம், இன்னைக்கு யுத்தத்துக்கு போ நம்ம ஜெயிச்சுவோம் அப்படின்னு சொல்லி சிரியா நாட்டு ராஜா அவன் படையோடு இஸ்ரவேல் அழிக்க வரும்பொழுதெல்லாம் எலிசா ஜெபம் செய்து தன்னுடைய வரத்தின் மூலமாக காப்பாற்றி தேசத்தின் ஜனங்களை ராஜாவை காப்பாற்றி வந்தார். அப்ப சிறிய ராஜாவுக்கு டவுட், நம்ம இங்க போற திட்டத்துல ஏவன்டா உளவாளி அங்க போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒருத்தன் சொல்றான், ராஜாவே இங்க இருந்து யாரும் போய் சொல்ல தேவையில்ல, நீ பள்ளி அறைக்குள் உள்ள உட்காந்துட்டு வாய்க்குள்ள முனைகிட்டு இருக்க பத்தியா, வதனம் மட்டும் ஆடிட்டு இருப்பா, வெளியே குரல் வராது, வார்த்தை வராது. அப்ப நீ பள்ளி அறையில எவனுக்கு தெரியாம உள்ளுக்குள்ளே நீ என்ன பிளான் பண்றியோ அது அப்படியே தத்துவமா சொல்லக்கூடிய ஒரு ஆள் அங்க இருக்கார். அவர் பேர் எலிசா. அவர் தான் இப்பெல்லாம் நீங்க பேசும்போது உள்ள நினைக்கிறது அவர் அப்படியே சொல்லுவார். இன்னைக்கு இஸ்ரவேல் அழிக்க போ நினைக்கிறியா, உடனே கடவுள் அவருக்கு இறங்குவார், அது வரம் கிரியை செய்யும், அவர் அங்க வெளிப்படுத்தி விட்டுருவார். அப்படியா? இப்ப முதல்ல அவனை பிடி, இஸ்ரவேல் நாட்டு ராஜா அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு ஆளை பிடிச்சுட்டா மேட்டர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிரியா ராஜா மிகப்பெரிய படைகளோடு எலிசா பிடிக்க வரான். அதிகாலையில் எலிசா மலையில தங்கியிருந்தார். இந்த மாதிரி வரம் கிரியை செய்யற ஆளு இவன் தினகர மாதிரி, இவன் பெட்குமார்ஸ் மாதிரி, மோகன் சிலாஸ் மாதிரி, இன்னைக்கு கிறுக்கு போல மாதிரி ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்க முடியாது தம்பி, அப்படியே கோழி அமுக்க மாதிரி அமைக்கி போடுவாங்க. புரியுதா? இவங்கள்ட்ட இந்த வரம் இல்லை. நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். நீங்க ஊழியம் பண்ண போவாங்களா, ஸ்டார் ஹோட்டல புக் பண்ணோமா, ஸ்டார் ஹோட்டல சாப்பிடுவாங்களா, இவனுக்கு இந்த பாவி பேரும் பாதுகாப்பா கையை பிடிச்சி வருவாங்க. அப்படியே நடுவு என்னடா கோமாளித்தனம், டேய் இறைவனின் பாதுகாப்பு, கடவுளுடைய பாதுகாப்பு, வானத்தின் பூமியை உண்டாக்குன சர்வ வளமுள்ள தேவனின் பாதுகாப்பு இருக்கும்போது உனக்கு என்ன பாவி பேரும் சுற்றில கையை பிடிச்சோம் ஒரு நடுப்புல வருவாங்க. நீ என்ன ரவுடி கும்பல் தலைவனா? இன்னைக்கு இருக்கிற பயன்கள் இந்த வரம் இல்லை, ஒரு பயன்ட்டு கிடையாது, ஒரு பயன்ட்டு கிடையாது இந்த வரம்லாம். இதெல்லாம் வரங்கள் அல்ல. இந்த வரங்களை பத்தி பேசணும்னா பேய் பேருங்க என்று நான் பேசுகிறேன். பைபிள் சத்தியத்தை பேசுகிறேன். மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், உண்மை விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள். எலிசா ஜோம் பண்ணார், சிரியா ராஜா முத்திரையை போட்டான். எலிசா ஜோம் பண்ணாரு, கேசி பயந்துட்டான். கேசி விதியா பார்க்கலாம், என்னோட மலையை சுத்து ராணுவம் சூழ்ந்திருக்கு. ஆண்டவனே ஆண்டவனே பாரு, ராணுவம் உள்ள சூழ்ந்திருக்கு, நம்ம தப்பிக்க முடியாது. ஏய் அவங்களோட இருக்கிறப்ப நம்ம ஒரு அதிகம் தாண்டாரு. விசுவாச அறிக்கை வரம். ஆண்டவரே பொய் சொல்லாதிரும், நம்ம 2 பேர் தான் நிக்கிறோம், நம்மளோட அதிகம் சொல்றீங்க, அங்கே பெரிய ராணுவ சேனையில சூழ்ந்துருச்சு நம்மள. அப்பதான் எலிசா ஜோமுகிறார், ஆண்டவரே இந்த கூட்டுப்பை கணக்கு திறக்கணும். திறந்தா அக்கினி ரத்தமும் குதிரை வேலும் மலையை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போ எலிசா எதிராளியை சுத்தடிக்கிற வரத்தை பயன்படுத்துகிறார். ஆண்டவரே உங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கணும், இவ்வளவு பெரிய ராணுவத்தை அழிச்சா பெரிய கொந்தளிப்பு வந்துடும். திரும்ப அப்புறம் எலிசா மறுபடியும் அழிக்க தேடுவாங்க. அதனால சிம்சோன் மாதிரி டைரக்ட் அட்டாக் பண்ணாமல் அந்த லோத்துக்கிட்ட கிரியை செஞ்சு, அதுதான் டைரக்ட் அட்டாக் இல்லை, இன்டைரக்ட். அதாவது உள்ள அந்த எதிராளியை சித்தடிக்கிற வரம் உள்ள நினைப்பாங்க. ஆண்டவரே வெளியே வார்த்தையை விட மாட்டாங்க, உள்ளுக்குள்ள நினைப்பாங்க, 1000 பேர் தவிக்கணும், விவரத்தை அனுப்பணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க. அங்க மேல நடக்கும். ஆனா இவங்க அமைதியா இருப்பாங்க. அப்படிதான் எலிசா கேசி அமைதியா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ராணுவத்தை கண்மையை உண்டாக்க பண்ணி அப்படியே கூட்டிட்டு போய் கிழக்கமா மேற்க விட்டாங்க. அவ்வளவு தீர்ந்து போச்சு.
யாருக்கு எந்த பொல்லாப்பும் இல்லை. ஆனால் எதிராளிகள் சிதறடிக்கப்பட்டார். அழிக்க வந்தவர் அவர்களே திசை தெரியாமல் ஓடிவிட்டார்கள். எதிராளிகளை சிதறடிக்கிற வரம், முறியடிக்கிற வரம். இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். தத்துரூபமாக இயேசு இந்த வரத்தை பிரயோஜனப்படுத்தினார். இயேசு அந்த வரத்தை பயன்படுத்தினார். யோவான் 18ஆம் அதிகாரம் 4-8 வசனம் வரை வாசி கேட்போம். இயேசு தமக்கு நேரிட போற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நிக்க வைப்போம். ஏரோது ஆளுகைக்குட்பட்ட போந்தி பிலாத்து கவர்னர், யூதேயாவுடைய கவர்னரின் அதிகாரத்துக்கு உட்பட்ட யூதேயாவிலே கலிலேயாவிலே இயேசு ஊழியம் பண்ணார். இப்போ இவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு 600 ரோம போர் சேவர்கள் ஈட்டிகளோடும் தடிகளோடும் தீவட்டிகளும் பந்தங்களோடும் ஒரே ஒரு இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். 600க்கும் மேற்பட்ட போர் வீரர், ரோம போர் சேவர்கள் அப்படி பிடிக்க வரும் பொழுது இயேசு தனிமையா நிற்கிறார். இப்ப எதிராளிகளை சிதறடிக்கிற முறியடிக்கிற வரத்தை இயேசு அழகா செய்வார். என்னது? அப்போ 600 ரோம போர் பிடிக்க வருகிறார்கள். இயேசு எதிர்கொண்டு போகிறார். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். 600 பேர் குதிரை மலை ஏறி வராங்க. ஓட்ட ஓட்டம் விட்டாங்க. பெரிய பெரிய ஈட்டி, பட்டா, கத்தி, தடிகள், தீவட்டிகள், பயங்கர ஆயுதங்களோடு வருகிறார்கள். அப்படி ஜென்டிலா சிம்பிளா இயேசு போறார். ஒரு துளியும் பயம் இல்லாமல். இன்னைக்கு திணற விட்ட 600 ரோம புடியாலும் எங்க போய் ஒளிவா அன்றவங்க புந்துருவான் போய் விட்டு ஒளிவான் ஆண்ட விட்டு ஒளிவா மாதிரி கொஞ்சம் சின்ன பிரச்சனை கனடா ஒழிட்டான். கனடா ஒழிட்டான். நீ ஆடா இந்த தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களை காப்பாற்ற போற? நீயாடா உன் ஜபத்தை இந்த மக்களை என்னடா செய்ய போற? கொள்ளையடிச்சதான் நிச்சயம். கொள்ளையடிச்சு திருடி சேர்த்து வச்ச பாவத்தை அக்கிரமத்தை தாண்டா உங்க ஊழியத்துல செஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு நரகம் காத்திருக்கும்டா. என் இயேசு அப்படி அல்ல. 600 ரோம போர்ச்சவர் புட்டிக்க வந்து அப்படி ஏற்றுக்கொண்டு போய் சர்வ சாதம் நின்று கொண்டு யாரை தேடுகள் கேட்டார். கம்பீரமா 600 பேர் மறந்துட்டாங்க. என்னடா பிடிக்க வந்தா எது ஓடுவாயின்னு பார்த்து அவர் எடுத்து வந்து நிற்கிறாரு. யாரை தேடுகிறீர்கள்? 600 பேர் ஒரு சவுண்ட் போட்டான் பாரு. இட்டி முழக்க போல கத்திருப்பாங்க. இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், நான் தான் அப்படின்னு. இங்கதான் எதிரிகளை சித்தடிக்கிற வல்லமை சொல் வார்த்தை. நான் தான், ரெண்டே வார்த்தை, நான் தான். முடிஞ்சு போச்சு. 600 ரோம புருஷரும் பின்னிட்டு விழுந்தார்கள். மட்டார்னு பின்னாடி சாஞ்சிட்டாங்க. எதிரிகளை சித்தடிக்கிற வரம், முறியடிக்கிற வரம் எவனுக்காக இருக்குதா? நீ கிறிஸ்தவனுக்கு 11 வரம் பேசிக்கிறேன். ஒரு பயன்கிட்ட இந்த 11 வரம் இல்லை. ஒரு இளவும் தெரியாது, இயேசுநாதரும் தெரியாது, பைபிளும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, அவருடைய திட்டமும் தெரியாது, அவருடைய சித்தமும் தெரியாது. இயேசு என்ன சொன்னார், என்ன செய்ய சொல்லி சொன்னார், அதை விட்டுட்டா அவன் பைக் அனுப்பணும், பாக்கெட் அனுப்பணும், பேங்க் பேலன்ஸ் ஓப்பணும், கூட கோவர மாடு மாடி கட்டணும், இடத்த பிடிக்கும் போது கடைசியில் கவர்மெண்ட் பிடிக்கிட்டு விட்டுரும். அவன் இருக்கிறவன் ஏமாத்திக்கிட்டு கொப்பையோட சொத்தை கூட செய்யலாம். உன் பாட்டன் சொத்தும் கொப்பன் சொத்து உன் சொத்தை வித்து செய்யலாம். நான் கேட்க மாட்டேன். மக்கள்கிட்ட பொய்யான திட்டங்களை போட்டு பழைய, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த தினகரன் ஆரம்பத்தை ஊழியம் பண்ண பாரு. அப்பெல்லாம் மக்கள் எவ்வளவு அனுப்புவாங்க? 10 ரூபா, 50 ரூபா பெரிய காசு, 100 ரூபா பெரிய காசு, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அனுப்பி கொடுத்தாங்கடா. அம்புட்டு கொள்ளடிச்சு நான் பெரிய பணக்காரன் ஓடி போய் கடால ஒழிச்சிட்டு இருக்கிறான். மாநகட்ட பெற, திருட்டு பெற, திருடன், கொள்ளைக்காரன், வஞ்சிக்கிறவன். இதான் உங்க வரம். உங்க வரம்லாம் வஞ்சிக்கின்ற வரம். இவங்க கிரீஸ் வரம் என்ன? திணறம்பல்ட்ட, பாண்டிரம்பல்ட்ட, இந்த மோகன்சிலாசர் பிச்சைக்காரப்பல்லாம் கிரீஸ் வரம்னா வஞ்சிக்கிற வரம், ஏமாத்துற வரம், திருடுற வரம், கொள்ளையடிக்கிற வரம், பொய்க்கணக்கிற வரம்.
ஏழை மக்களை வயிற்றில் அடிக்கிற வரம். இந்த வரம் இருக்கிறா ஒரு நான் தாங்க பிடித்தார். தமிழ் 600 பேரும் பயந்துட்டாங்க. எழுந்திருங்கள். இவரே எழுப்பிடுறாரு. இவர் சொன்னாதான் எந்திரிக்க முடியும். இவர் சொல்ற வரைக்கும் செத்த பணம் மாதிரி படுத்து கிடக்கு. அவ்வளவுதான். அதான் எதிரிகளை சிதறடிக்கிற வரம். ஒரு வார்த்தை நாள் எழுந்திருங்கள் அப்படின்னார். எப்படி எந்திரிச்சிருப்பாங்க? ஐயோ அம்மா நடுங்கிட்டு எந்திரிச்சிருப்பாங்க. இப்ப சொல்லு, யாரை தேடுவீர்கள்? முன்னாடி சத்தம் போட்டு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னாங்க வாசி கேட்போம். அவர் மறுபடியும் அவரை நோக்கி யாரை தேடுவீர்கள் என்று கேட்டார். ஒரு முறை விழுத்தினாரா? அந்த விழுத்தினான் வசனம் வாசி. நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். எதிரிகள் வீழ்த்திற சிதறடிக்கிற வரம். அவர் மறுபடியும் அவளை நோக்கி யாரை தேடுவீர்கள் என்று கேட்டார். எழுந்திருங்கள், யாரை தேடுவீர்கள்? அவர் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். மறுபடியும் சொல்றாங்க. பயந்து நடுங்கிட்டு நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். நான் தான் என்று சொன்னேனே. அது அவ்வளவு இருக்கு. நான் தான் என்று சொன்னேன்ல, நான் தான் என்று சொன்னேனே. அதுக்கே தம்முன்னு விழுந்துட்டியே. என்ன பிடிக்க வந்திருக்கியா? ஏடா நான் தான் சொன்னேனே, அதுக்கே விழுந்துட்டியடா. இப்ப நீ பிடிக்க வந்திருக்கியா? எதிரிகளை சிதறடிக்கிற முறியடிக்கிற வரம். One word. By one word all the enemies are scattered. All the enemies are fallen down. All the disappear. This is the most highest powerful gift from God. The Holy Spirit will give to them and operate to them. The mighty power will work through the servants of God. The wonderful gifts. அருமையான வரம். எதிரிகளை சிதறடிக்கிற முறியடிக்கிற வரம். நான் தான் சொன்னேனே, விழுந்துட்டியே, பிடிக்க வந்துட்டியா? திரும்பி எழுப்பினாரு. இனி கையும் ஓல காலும் ஓல பேசு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அது பிதாவின் சுத்தம் அல்ல. எங்களுக்கு இப்படியும் செய்ய தெரியும், இப்படியெல்லாம் வல்லமையில் இருக்கிறது. அதையெல்லாம் பிரவாகித்தால், பயன்படுத்தினால், பிரயோஜனப்படுத்தினால் தாங்க மாட்டீங்க. இருந்தாலும் இப்ப நான் இயேசுவாகிய நான் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, மக்களுக்காக ரட்சிப்பை மீட்பை கொடுப்பதற்காக நான் இப்பொழுது சிலுவை பாடுகளை அடைய வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். புரிச்சுக்கிறார். என்னை பிடிக்கிறது உண்டானால் என் சீடர்களை போக விடுங்கள். எதிரிகளை சிதறடிக்கிற வரம். எல்லாம் கோடியில் ஒருத்தனுக்கு ஒரு முறை எனக்குள்ள இந்த வேலை செஞ்சது. சேலத்துல ஸ்டீல் பிளான்ட் ஒரு ஏரியா இருக்கு. அங்க அந்த ஸ்டீல் பிளான்ட் ஏரியா மலை மேல ஒரு ஊழியக்காரர் சபை கட்டிச்சிருக்கான். நான் அங்க போனா பிரசங்க நேரத்தில் என்ன ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி விட்டாரு. கரெக்டான நேரத்துக்கு போறேன், பிரசங்கம் பண்றேன். பரலோகம் ஒரு பையன் போக முடியாதுன்னு பிரசங்கம் பண்றேன். டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லாம் கல்லெடுத்து அடிச்சு விடுவாங்க உங்களுக்கு, அந்த அளவுக்கு. பைபிள்ல பரலோகம் போக முடியாதுன்னு போட்டு, ஏசு பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் நானும் சொல்றேன்னு பேசிட்டேன். அப்புறம் பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. கட்டிச்சு திட்டுவாங்க போல் இருக்கு. ஆவியில் நான் அறிந்து சொன்னேன், ஆண்டு இந்த பல்லு அடிச்சிடக்கூடாதுன்னு, தொற்றக்கூடாது, மாட்டிக்கூடாது, என்னை பாதுகாத்தாலும் உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கத்தை முடிச்சேன். நாம் ஜெபிப்போம் ஆகன்னு சொல்லிட்டு எங்க ஜெபம் பண்ண சொல்லிட்டு ஜெபிச்ச முடியத்தை நான் கடந்து போயிட்டேன். யாருக்கே மாட்டல. இவன் நல்லா கண்ணை மூடிட்டு நல்ல உருக்கமா ஜெபம் நான் கடந்து போயிட்டேன். டக்குனு கார் வந்து ஏறி போயிட்டேன். ஒரு 3 வருஷம் தாண்டிச்சு. மறுபடியும் அதே இடத்துக்கு அந்த ஊழியக்காரன் வால் போஸ்ட் போட்டு நோட்டீஸ் போட்டு விளம்பரம் பண்ணி என்னை கூப்பிடுறாரு. எனக்கும் நான் அங்கதான் போறேன்னு தெரியல, அவங்களுக்கும் என்னை தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அந்த 3 நாள் கூட்டத்துக்கு நான் போய் சேலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கும்போது எங்களோட பாச காஞ்சி சீலாசன் ஒருத்தர் அவரை கூட்டு போறேன். காரில் ஏறி உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஆஹா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு நான் போனோம்,
இப்ப அங்கேயே நம்மள கார்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்களே, எவனாவது நம்மளை கண்டுபிடிச்சாலும் கலாட்டா பண்ணிடுவானுங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, இந்த எல்லா பய கண்கள்லையும் அந்த கண்மயக்க கூட்டாட்டம் வரணும்னு ஜெபம் பண்ணேன். ஒரு பயனில கண்டுபிடிக்க கூடாது. நான் 3 நாள் கூட்டம் முடிச்சு போன பிறகு கண்டுபிடிச்சா போதும்னு ஜெபம் பண்ணிட்ட பிறகு அந்த ஊழியக்காரனை பார்க்கிறாரு, பேசுறாரு. கார்ல போகும்போது அவருக்கு எனக்கும் அவரு ஒரு தப்பான ஒரு வசனம் பேசுறாரு. நான் அதை ரைட் பண்ணும்போது அங்கே கார்ல போகும்போதே கரெக்டா அவர் நினைச்சுக்கோங்க, எதுக்கு நான் கூப்பிட்டோம்னு போனாரு. ஒரு வீட்டில் தங்க வச்சாரு. காலை மாலை கூட்டங்கள் நடந்தது. 3ஆம் நாள் கூட்டத்தை முடித்தோம். ஒருவருக்கு எனக்கு தெரியல, சத்தியமா சொல்றேன், ஒருவருக்கு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது, இங்க தானே நம்ம வந்தோம், இது மலை மேலதான் ஸ்டீல் பிளான்ட், இங்க தானே வந்து பேசிட்டு போனோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதிகத்துக்கு வந்திருக்கோமே, வால் போஸ்ட் போட்டு நோட்டீஸ் போட்டு கூப்பிட்டு நம்மளை ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்களே. இப்போ ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அவங்க தான் கூட்டிட்டு போகணும், அவனை கூட அவங்க தான் சோறு போடணும். எவனாவது கண்டுபிடிச்சா நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு நான் ஒரு விண்ணப்பம் பண்ணினேன். ஒரு வயலுக்கு எனக்கு தெரியக்கூடாது ஆண்டவர்னு. 3 நாள் கூட முடிச்சேன். 4ஆவது நாள் அவர் வந்து ட்ரெயின்ல ஏற்றி விட வந்தார். அப்பதான் சொன்னேன், ஐயா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்லும் ஒரு பையனும் போக முடியாத ஒரு சபையில பிரசவம் பண்ணினேன். அப்போ ஒரு கலாட்டா வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த நாயா. ஐயோ ஆண்டவரே, தெரியாம போச்சு. என்ன ஐயோ ஆண்டவரே, நீ கிளம்பு, ட்ரெயின் வந்துச்சு, நான் போனேன், கிளம்பு ஏறி வந்தேன். ஒரு கண்மயக்கம். என் வாழ்க்கையில் நடந்த, ஊழியத்தில் நடந்த ஒரு சின்ன காரியம். எல்லா பையனும் கண்மயக்கம் உண்டாயிடும், ஒருத்தரே கண் முடியல. அப்புறம் தான் இவர் போய் சபையில சொல்லிக்காரு, ஐயோ கண்டுபிடிக்காம போயிட்டேன், தெரிஞ்சிருந்தா இங்க கட்டி போட்டு அடிச்சுக்கலாமேடா, தெரியாம போச்சாடா, ஒரு பேருக்கும் தெரியலையாடா. அதான் கர்த்தர் இது போல வரங்கள் கிரியை செய்யும். எதிரிகளை சிதறடிக்கிற வரம். ஆகவே கர்த்தா இயேசுவை நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, வரும் காலத்தில் இந்த மாதிரி வரங்கள்லாம் கண்டிப்பா வேணும். உலகம் மோசமா போயிட்டு இருக்கு, நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, தேசம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஜனங்கள் இப்ப பாரு, எல்லா பக்கமும் பாசை அடிச்சு விட்டான், பாசை குத்தி விட்டான், பாசை கடிச்சு விட்டான், காசை இடிச்சு விட்டான் தான் பேர் வருதா ஒழிய ஒரு பாசை பிடித்தான் பேர் வருதா? நான் ஒரு ஆள மணிகண்டம் மேல அடக்கி வச்சுக்கிறேன், சீக்கிரம் சிறையை தள்ளுவேன். சட்டப்படி வல்லமை வரங்கள் தேவை. வரும் நாட்களில் இந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் பலிக்காது. பழைய பஞ்சாங்கம் கைத்தட்டு பாட்டு, இந்த குறி சொல்லுதல், உண்டுண்டி அடிக்கிறது, பேய்த்தமான ஊழியங்கள்லாம் ஓங்காது, ஜெயிக்காது. இப்ப நான் பேசின 11 வரங்கள் வரும் நாட்களில் வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் ஊழியத்தை நிலைக்க முடியும் என்பதற்காக தான் இதை இந்த காணொலி. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியை பார்க்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென்.